எங்க இந்த கோபி? என்ன இன்னும் பாதி பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த பெல் ஐகான் மேல ஒரு தட்டு தட்டுங்க. நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்தத சொல்ல வேணாம்னு சொன்னது இவங்க. ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இவங்க சொல்லாம வெளியில இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப தெரியுதாமா இவங்க திட்டம்? உன்கிட்ட நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு வெளியில போய் நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத வெளியில சொல்லி ஓட்டெல்லாம் அவங்களுக்கு விடுற மாதிரி பண்ணிருக்காங்க. எவ்வளவு கிரிமினல்ஸ் பாருங்க. டேய், இதெல்லாம் உனக்கு யாரா சொன்னது? அவரேதான் மாமா. நீங்க இதுதானே ராத்திரி பூரா உட்கார்ந்து உளறிட்டு இருந்தீங்க? ஏய், என்ன? ஏய், என்ன சொல்ற? அத்தை, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க சின்ன பையன் மாதிரி ஒரு மோசமான ஆளை பார்க்கவே முடியாது. உடம்பு பூராவே விஷம்தான். என் கழுத்துல தாலி கட்டினவரு என் குழந்தைக்கு அப்பாங்கிறதுக்காக இவர் செய்யற தப்பெல்லாம் நான் ஒத்துக்க முடியுமா அத்தை? வெளியில இருந்து வந்தனா இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இவரு இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுலயே குறியா இருக்காரு. ஏய் ஏய், என்ன நீ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? டேய் கோபி, இருடா, அவ மனசுல இருக்கிறத சொல்லட்டும், விடு. அம்மா, நான் சொல்ல வந்தது அவங்க திட்டத்தை பத்திமா. நான் சொல்ல வந்தது உங்க திட்டத்தை பத்தி. என்னம்மா, என்ன சொல்ல வர? நானும் போனா போது புருஷனாச்சேன்னு சொல்ல வேணான்னு பார்த்தா ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க. நேத்து ராத்திரி ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து என்ன என்ன நீங்க கம்முன்னு இருங்க. நைட் எல்லாம் என்ன தூங்க விடாம எங்க அண்ணா அண்ணிய பழி வாங்கணும், அம்மா கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், என்ன பண்றது, ஐடியா கொடுன்னு என்ன அப்படி தொந்தரவு பண்றாரு அத்தை. இவருக்கு நான் எவ்வளவு சொன்னாலும் புரியவே இல்ல. போதையில விடிய விடிய உளறிக்கிட்டே இருந்தார் அத்தை. இப்ப கூட அரை போதையில தான் பேசிட்டு இருக்காரு. நான் எதை பத்தி சொல்லிட்டு இருக்க? நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? நீ சம்பந்தமெல்லாம் பேசிட்டு இருக்க சொல்லிட்டேன். இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. டேய் கோபி, நீ குடிப்பியா? அம்மா, அதெல்லாம் இல்லம்மா. இவ போய் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கிடையாதுமா. அப்படியா? வா, எங்க நம்ம குழந்தை மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க நீங்க குடிக்கலன்னு. ஏய், என்ன நீ பேச்ச மாத்திர? அவங்க திட்டம் போடுறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க. நீங்க குடிச்சீங்களா இல்லையா முதல்ல அத சொல்லுங்க. ஏய், இங்க பாரு, மறுபடி பேச்ச மாத்தாத. டேய், அவளை விடு, நான் கேக்குறேன், நீ குடிச்சியா? அம்மா, இல்லம்மா. வாடா இங்க, வா. என் மேல சத்தியம் பண்ணு, நீ குடிக்கலன்னு. பண்ணுடா. இல்லம்மா, எலெக்ஷன்ல நீ தோத்த துக்கத்துல நான் குடி. எவ்வளவு தைரியம் இருந்தா குடிச்சிருப்ப. ஏதோ உங்க அப்பன் பெரிய மனுஷன், போனா போகுது குடிச்சிட்டு போகட்டும்னு விட்டா கடைசியில நீயும் அதே இடத்துல வந்து நிக்கிறியா? உன்னெல்லாம் என் புள்ளன்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. அம்மா, என்ன அடிங்க உதங்க என்ன வேணா பண்ணுங்க. ஆனா நான் சொல்ல வந்தது. ஏய், பேசாதடா. சரிம்மா, நீ சொன்னா நான் பேசல. நான் குடிச்சது தப்புதான். அதுக்காக உன் காலை விழுந்து மன்னிப்பு கேட்கிறேம்மா. இவங்க பண்ணது தப்பா இல்லையா? அவங்கள கேளுமா. ஏய், நீ எதுக்கு இப்ப தேவையில்லாமலாம் பேசுற? அம்மா, சத்தியமா சொல்றேம்மா,
அவங்க உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஃப்ராடுத்தனம் பண்ணி ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு யாருடா சொன்னது? நான் சொல்றேம்மா. அதுக்கு என்ன ஆதாரம்? சரிம்மா, ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? உண்மையாவே அவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு நீ ஆதாரத்தை கொண்டு வந்து காமி. அப்புறம் இவங்கள நான் இந்த வீட்டை விட்டு விரட்டுறேன். அதுக்கு முன்னால இப்படி குடிச்சிட்டு வந்து தேவையில்லாம வளர்ன ஒன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. டேய், இப்பதான் குடும்பம் ஒன்னா சேர்ந்துருக்கு, அது பொறுக்கலையா உனக்கு? என்ன மனுஷன் ஜென்மன்டா நீ? என்ன தப்பிச்சிட்டோன்னு சந்தோஷப்படுறீங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. ஆதாரத்தை கொண்டு வந்து அம்மா கையில கொடுத்து அம்மாவே உங்களை வீட்டை விட்டு வெளியில துரத்தல. என் பேர் கோபில். அவன் கடக்குறாமா விஷ பையன். உன் வேலையை நீ பாருமா. ஆமா, நன்றி அறிவிப்பு கொடுத்துக்கு ஆள்லாம் ரெடியா இருக்காங்க. வா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் முகத்துல இவ்வளவு சந்தோஷத்தை பாக்குறேன். மனசுக்குள்ள நம்பிக்கை வரப்போ சந்தோஷம் தானே வரும். அனன்யா விஷயத்த சொல்றியா? நீதான் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டிய. இனிமே அவளால எதுவுமே பண்ண முடியாது. உண்மையாவே நானே எதிர்பார்க்கல ஆனந்தி. அனன்யாவை ஃபுல்லா லாக் பண்ணிட்டேன். அவளால இனிமே எதுவுமே பண்ண முடியாது. ராத்திரி பகலும் இதுக்காக தானே கஷ்டப்பட்ட. இதுல என்ன கஷ்டம் இருக்கு? எல்லாமே என் தெருவுக்காக தானே. உங்களை விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்காக நான் எந்த ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன். நீங்க எனக்கு மட்டும்தான். என் தெரு எனக்கு மட்டும்தான். யாருங்க அது? ஏங்க நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். ஏய், விளையாடாதீங்க. யாருங்க அது? தயவுசெய்து கொஞ்சம் கையெடுங்க. ஹலோ. அதெல்லாம் இல்ல தெரு. உங்களுக்கு 3 சான்ஸ் தரேன், கண்டுபிடிங்க பாப்போம். என்ன ஆனந்தி விளையாட்டு இது? கையெடுக்க சொல்லு. அதெல்லாம் கிடையாது. 3 சான்ஸ்ல கண்டுபிடிக்கிறீங்க. ஏஞ்சலினா ஜோலி. ஓ சார், ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போயிட்டீங்களோ? இல்ல தீபிகா படுகோன். ம். ஓ பாலிவுட் ரேஞ்சுக்கு திங்க் பண்றீங்களோ? இப்பவாவது கரெக்டா சொல்லுங்க. அப்படியா? நயன்தாரா. ஓ சாருக்கு மனசுக்குள்ள அவ்வளவு ஆசை இருக்கா? ஏய் மலர், மாமா. மாமா எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆமா, இதெல்லாம் லேப்ல டெஸ்ட் பண்ணியா கண்டுபிடிப்பாங்க. சென்ட் கொஞ்சம் தூக்கலா இருக்கும்போதே தெரியும் அது மலர் தானே. பாருங்கக்கா. இங்க பார், என் கண்ணை புத்தி விளையாடுற அளவுக்கு வேற யார் இருக்கா? என்கிட்ட உரிமையா விளையாடுற ஒரே ஆள் நீ மட்டும் தானே. அப்படிலாம் நினைக்காதீங்க. இப்ப கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்க கூட உரிமையா விளையாட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏய், என்னம்மா சொல்ற? ஆமா, நீங்களும் அக்காவும் கார்ல இருந்து இறங்கி வந்தீங்களா? நாங்க அப்படி போயிட்டு இருந்தோம். அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஹே அங்க பாரு, சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல செம்மையா ஹேண்ட்ஸமா ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி விட்டாங்க. உடனே நான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன், ஹே யாராவது அவரை பாத்தீங்க அப்படி கொண்டு நோண்டிடுவேன்னு சொல்லிட்டேன். அவரு எங்க மாமா, அவரை சொல்ல விடுறது நான் மட்டும் தான் சொல்லிட்டேன். இத்தனோடு சின்ன கண்ணுக்குழிக்குள்ள 10-15 பொண்ணுங்க விழுந்துட்டாங்க. அவங்களெல்லாம் அடிச்சு துரத்திட்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. என்னக்கா உன் புருஷன் கண்ணத்தை பிடிச்சு கிள்றான், ஒண்ணுமே சொல்லாம இருக்க? இதுல என்ன இருக்கு? அப்படியெல்லாம் சொல்லாதக்கா, நான் 2ஆம் தரமா கட்டிட்டு போயிடுவேன். அப்படியா? எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? அக்கா நிஜமா தான் சொல்றியா? திருக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். அட நீ வேறமா. ஏய் நான் வரேன். அக்கா மாமாக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆன உடனே ஓவரா ஃபிலிம் காட்டுறாரு. அதுக்காக நீ இப்படி இருக்காதக்கா. இப்படிதான் ஒரு தடவை அனன்யா முன்னாடி மாமா கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அவ பட்டு நடிச்சிட்டா. அந்த மாதிரி அவ நினைக்கிறதாலதான் மாமா அவளுக்கு கிடைக்கல. உன் நல்ல மனசுக்கு மாமா கிடைச்சிருக்காரு. நீங்க 2 பேரும் எப்போ இப்படியே ஹாப்பியா இருக்கணும்.
என்னடி பெரிய மனுஷன் மாதிரி வாழ்த்துறியா? நோ நோ நோ, இது ஏன் வேண்டுதல். நான் வரட்டுமா? வரேன் மாமா. ஏதோ Bye சாப்பிட்டு அக்கா. போம்மா. பரவாயில்ல, இருக்கட்டும் மாமா. சரி சரி. ஏய் மலர் என் கண்ணத்தை பிடிச்சிக்கல்றா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. உனக்கு கோவம் வரல? ஏன் வரணும்? இல்ல பொதுவா இந்த மாதிரி நேரத்துலலாம் பொண்ணுங்களுக்குலாம் கொஞ்சம் கோவம் வரணுமே. புருஷன் மேல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு தான் அப்படி கோவம் வரும். ஏன் திருவ நான் நம்புறேன். என்னை விட்டுட்டு வேற யாருக்கிட்டையும் விளையாட்டா கூட உங்க மனசு கொடுக்க முடியாது. அதனால எத்தனை பொண்ணுங்க வந்தாலும் என் புருஷனை பார்த்து சொல்ல விடட்டும். அது எனக்கு பெருமை தானே. இதுல என்னமா பெருமை இருக்கு? ஆமா, இத்தனை பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து சொல்லி விடுற ஒருத்தர் எனக்காக இருக்காருங்கிற போது அது எனக்கு பெருமை தானே. இதுல அப்படி என்ன பெருமை? எனக்கு பெருமை தான். அந்த போனை கொடுமா. மாலை போடுங்க. கொடுங்க. கவுன்சிலர் கண்மணி. கவுன்சிலர் கண்மணி. ஓகே எல்லாம் வாங்கிக்கமா. கவுன்சிலர் கண்மணி. கவுன்சிலர் கண்மணி. கவுன்சிலர் கண்மணி. கண்மணி, நீ ஜெயிச்சு வந்ததுல சந்தோஷமா. இந்த ஏரியால நிறைய பிரச்சனை இருக்குமா, நீ தாமா அதெல்லாம் சரி பண்ணணும். கண்டிப்பாமா. சரிம்மா. நீங்க ஜெயிச்சு வந்ததை பாக்குறப்ப எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன ஜெயிக்க வச்ச உங்களுக்கு நான் என்னைக்குமே நன்றியோட இருப்பேன். ரொம்ப நன்றிங்க. நான் எதுவுமே பெருசா சாதிக்கல, பெரிய பேச்சாளரும் இல்ல. ஆனாலும் என்ன நம்பி நீங்க எல்லாருமே ஓட்டு போட்டிருக்கீங்க. இந்த பதவியில இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் உண்மையாவோ நேர்மையாவோ நன்றியோட இருப்பேன். ரொம்ப நன்றி நன்றி கண்மணி. உண்மையிலேயே நீங்க ஒரு பெரிய விஷயத்த சாதிச்சிருக்கீங்க. ராத்திரியோட ராத்திரியா உங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்து அதை யாருக்குமே தெரியாம எல்லாரும் சாதிச்சிருக்கீங்க. உண்மையிலேயே இத ஒரு புரட்சின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் வேற எங்கேயாவது நடந்திருக்கான்னு கூட எனக்கு சத்தியமா தெரியல. நானே என் அத்தைக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி உங்க எல்லார்கிட்டயும் கெஞ்சினேன். ஆனா நீங்க எனக்கு ஓட்டு போடணும்னு முடிவெடுத்திருக்கீங்க. இத ஒரு மௌன புரட்சின்னு தான் சொல்லணும். இதே மாதிரி இந்த ரகசியத்தை நீங்க அப்படியே உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இத ஒரு உதவியா தான் நான் கேக்குறேன். சரிம்மா. ரகசியங்கிறது ரகசியமாவே இருக்கட்டும். பாபு பாபு வா பாபு. என்னடா பாபு வா பாபு. கண்மணி வாக்காளர்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓட்டு போட்ட வாக்காளர்களுக்கு நன்றி சொல்லணும்ல, அதான். இந்த ரகசியம் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு நன்றி கடனா 24 மணி நேரமும் நான் உங்களுக்காக உழைப்பேன். வரேன். வணக்கம்ண்ணா. சால்வை போட வாங்க மக்களே வாங்க. கவுன்சிலர் கண்மணி. கவுன்சிலர் கண்மணி. கவுன்சிலர் கண்மணி. கவுன்சிலர் கண்மணி. அப்படியே நில்லு பாபு, ஒரு செல்ஃபி. அங்க பாரு. நீங்களும் வாங்க. என்னம்மா ஏதாவது குழப்பமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே பாபுண்ணா. இல்ல ரகசியம் அது இதுன்னு பேசிட்டு இருந்தியே, ஏதாவது இருந்தா சொல்லு, சரி பண்ணிடலாம். இல்லன்னு யாருக்கும் ஒளிவு மறைவு ரகசியம் எதுவும் இருக்க வேண்டாம், எல்லாரும் வெளிப்படையா இருங்கன்னு சொன்னேன். இது வரைக்கும் ஏதாவது ரகசியம் இருந்தா அது அப்படியே இருக்கட்டும், இனிமே அந்த மாதிரி இருக்க வேண்டாம்னு சொன்னேன். சூப்பர்மா, அப்படியே அக்கா மாதிரியே பேசியிருக்கா. கண்மணி, அடுத்து நம்ம பிள்ளையார் கோயில் தெருக்கு போய் வாக்காளர்களுக்கு நன்றி சொல்லணும். நாங்க வரட்டுமா? வாங்க எல்லாரும் வாங்க. கவுன்சிலர் கண்மணி. கவுன்சிலர் கண்மணி. கவுன்சிலர் கண்மணி. கவுன்சிலர் கண்மணி. பாவனா, கண்மணி ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. டேய், அதான் தெளிவா சொல்லிச்சுல, அப்புறம் என்ன, போய் வேலையை பாடுறா. இல்ல சார், எல்லாம் கரெக்டா தான் சார் நடந்துட்டு இருக்கு. ஹலோ, நான் எம்பிஏ படிச்சுட்டு வந்திருக்கேன். லோக்கல்ல இல்ல, சிங்கப்பூர்ல. ஒரு ஆபீஸர் நிர்வாகம் பண்ண நீங்க எனக்கு சொல்லி தராதீங்க. ஓகே? ஓகேவா இல்லையா? ஓகே சார். நான் இந்த ஆபீஸோட ஜாயின்ட் செக்ரட்டரி. தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். அப்ப நான் சொல்றதை கேளுங்க. சரி, கேக்குறேன் சார். இனிமே இந்த ஆபீஸ் அப்படியே மாடர்னைஸ்டா மாத்தணும். ஏதோ சத்திரம் மாதிரியும் மட மாதிரியும் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம்னு அவசியம் கிடையாது. அத முதல்ல மாத்திக்கங்க, இல்லைன்னா நான் மாத்த வேண்டியது வரும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்க, புரியுதா? புரியுது சார். முதல்ல அந்த ரூம்ல ஜாயின்ட் செக்ரட்டரிக்கு தனியா ஒரு சேர் போடுங்க. ஓகே சார். ஹலோ, இங்க வாங்க சார். இப்பதானே சொன்னேன் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும்னு. ஆமா சார், நீங்க தானே சேர் எடுத்து போட சொன்னீங்க. சொன்னா நீங்க போய் எடுத்துட்டு வருவீங்களா? அது உங்க வேலையா?
என்னது இது? ஆபீஸ் பாய் கூப்பிட்டு சேர் எடுத்து போட சொல்லுங்க. இதுக்கு தான் MBA படிச்சிருக்கணுங்கிறது புரியுதா? உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி ரன் பண்றாங்களோ தெரியல. இனிமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பார்க்கணும். பாத்தீங்களா தானே நடந்துச்சா? இப்படிதான் வேலை வாங்கணும். இந்தியன்ஸோட மென்டாலிட்டியா ஹார்ட் ஒர்க் பண்றது தான். ஆனா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். உங்களுக்குலாம் கிளாஸ் எடுத்தா நான் படிச்ச MBA எனக்கே மறந்துடும். டேய் என்னடாச்சு? ஒன்றும் இல்லை திரு. கேட்குறேன்ல சொல்லு. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. சொல்ல போறீங்களா இல்லையாடா? ஏன்டா திருக்கிட்ட மறைக்கிற? சொல்றா. ஓ மச்சான் கொஞ்சம் ஓவரா பண்றாரா? அவர் ஜாயின்ட் செக்ரட்டரியா, அதனால அவர் சொல்றதான் கேட்கணுமா? நம்ம எல்லா வேலையும் எடுத்து செஞ்சு பழகிட்டோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு திட்டுறாரு. உண்மையிலே கோபம் வந்துச்சு. இந்நேரம் வேற யாராவது இருந்தா ஓங்கி அரைஞ்சிருப்பேன். ஆனா அப்படி பண்ணா தப்பா இருக்குமேன்னு தான். வாங்க வாங்க வாங்க. ஆஃபீஸில் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கு தான் வந்தேன். கூட சீக்கிரமே எல்லாத்தையும் மாத்திடுறேன். இந்த ஆபீஸ்ல நீங்க எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணுங்க, அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா திருவோட ஃப்ரெண்ட்ஸை மட்டும் நீங்க இரிட்டேட் பண்ணாதீங்க. என்ன சொல்றீங்க? அவங்க திருவோட ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, நாங்க அவங்கள வச்சுதான் இந்த பிசினஸை டெவலப் பண்ணோம். அவங்க இல்லைன்னா நாங்க ஒண்ணுமே இல்லை, ஜீரோ. ஐயோ என்னங்க அது? அவங்க சொல்லவே இல்லை, எனக்கும் தெரியாதுல்ல. ப்ளீஸ் ஒரு நிமிஷம் வாங்க. பன்னீர் சார். கார்த்திக் சார், செந்தில் வாங்க. என்னங்க நீங்க சொல்றது இல்லையா? நான் ஏதோ ஆஃபீஸ் ஸ்டாஃப்னு நினைச்ச ஒரு மாதிரி பேசிட்டேன். இனிமே நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ். திரு, எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக தானே வந்திருக்கோம். அந்த வேலையை பார்ப்போம். இது அணு கல்யாணம் பத்திரிக்கை. டேய், எங்களுக்கு எதுக்குடா பத்திரிக்கை? நாங்க உன் கூட தானடா இருக்க போறோம். இருக்கட்டும்டா. ஃபார்மாலிட்டிக்கு இல்லை, எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் கொடுத்துரு. சரி. நான் அப்போவே சொன்னேன், இது எங்க வந்து நிக்குது பாத்தியா? பாதி ஷேர் போயிடுச்சுன்னு கவலைப்பட்டுலாம் நான் அதை சொல்ல. இந்த மாதிரி சிக்கல்லாம் வரும்னு தான் ஃபீல் பண்ணேன். முழு ஷேர் கூட அவர் எடுத்துக்கிட்டோம். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி ஏதாவது அவர் சொன்னா. உங்க கோவம் எனக்கு புரியுது திரு, பார்த்துக்கலாம் விடுங்க. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நானும் வரேன். எங்க போறீங்க? இங்க பக்கத்துல எல்லாம் வீடு இருக்குல்ல, இங்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக போறோம். நம்ம கார்ல தூரமா போவோம் பாரு, அப்ப கூட்டிட்டு போறேன். இப்ப விளையாடுங்க என்ன? கூட விளையாடலாம்.
உட்காரு, நான் போய் மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறேன். சரிங்க அண்ணே. அனு, மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிடணும். சரிங்க டாக்டர். பார்த்து கவனமா இருக்கணும். டயட் சொல்லியிருந்தல, அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஓகே டாக்டர். உன் வயித்துல இருக்கிற குழந்தை மேல உனக்கு தான் அக்கறை இருக்கணும். ஷூர் டாக்டர். என்னது குழந்தையா? வாந்தி வருது, கொமட்டலா இருக்குன்னு சாப்பிடாம இருக்க கூடாது. நல்ல ஃபுட்டா எடுத்துக்கணும், புரியுதா? ஓகே. கேர்ஃபுல்லா இரு. நான் சொன்னபடி நடந்துக்கிட்டேன்னா நார்மல் டெலிவரியே நடக்கும். கேர்ஃபுல்லா நடந்துக்கணும்.